மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டாவது மத்திய அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தென்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டாவது மத்திய அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தென்படும் என்று எதிர்பார்த்தோம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நமது உரிமை குரல் மத்திய அரசின் காதில் விழும் என்று எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பும் பொய்த்து உள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவுல வழக்கமாக சொல்லும் திருக்குறளோடு சேர்த்து தேர்தலை மனதில் வைத்தேனும் தமிழ்நாட்டுக்கு பின்வரும் அறிவிப்புகள் இடம்பெறுமா என்று சிலவற்றை குறிப்பிட்டு கேட்டிருந்தார். குறிப்பாக கோவை, மதுரை மெட்ரோ ரயில், தமிழ்நாடுக்காக அந்த ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை மேற்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பாக இந்த பட்ஜெட்டை நோக்கி அவருடைய பதிவை பதிவிட்டிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது முழுமையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய விவரங்களும் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழலில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது மத்திய அரசின் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் 2026, 2027ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்பது ஏமாற்றம் அளிப்பதாக முதலமைச்சர் அவர்கள் தனது அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். மத்திய பொது பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக குறிப்பிடக்கூடிய சூழல்ல தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டாவது மத்திய அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தென்படும் என்று எதிர்பார்த்ததாக முதலமைச்சர் அவருடைய ஏமாற்றத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழல்ல உரிமை குரல் மத்திய அரசினுடைய காதில் விழும் என எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் பொய்த்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கான திட்டங்களாக முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக சிலவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், அதே போன்று தமிழ்நாட்டுக்காக கேட்டிருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் உள்ளவைகளை மேற்கோள் காட்டிய சூழல்ல தமிழ்நாட்டுக்கு என்று எந்த மாநிலங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த தனித்துவமாக திட்டங்கள் எந்த மாநிலத்திற்கும் ஒதுக்கப்படாமல் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்குமான திட்டங்களாக பொது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிற்கு தேர்தல் இந்த சூழலிலாவது மத்திய அரசு ஏதேனும் திட்டங்களை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்ததாகவும், அந்த சூழலில் தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு பட்ஜெட்டாக பொது பட்ஜெட் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் விமர்சனத்தையும் தனது கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். மொத்த வரி வருவாயில மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பங்கை 50% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை இம்முறையும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கான மத்திய வரிகளின் பங்கு சுமார் 1200 கோடி ரூபாய் அளவில் குறைக்கப்பட்டுள்ளதை கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்பார்த்த திட்டங்கள் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டிற்கான பங்களிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசினுடைய பங்களிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த
வரி வருவாயில 50% அதை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தார். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மக்கள் தொகை அடிப்படையிலும் அவருடைய பங்களிப்பு அடிப்படையிலும் மத்திய அரசு சில கணக்கீட்டு விவரங்கள் அடிப்படையில் அதற்கான நிதி பங்கீடுகளை கொடுத்து வருகிறது. அந்த சூழல்ல மொத்த வரி பங்கீட்டில் 50% அதை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தார். இந்த சூழல்ல இந்த கோரிக்கை இந்த ஆண்டும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்ட மட்டுமின்றி வழக்கமாக தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மத்திய வரிகளுடைய பங்கில் சுமார் 1200 கோடி ரூபாய் அளவுல குறைக்கப்பட்டிருப்பதை கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வழக்கமாக மத்திய நிதியமைச்சர் வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில இடம்பெறும் திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வழக்கமான அவருடைய குற்றச்சாட்டையும் ஒரு சாடலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மத்திய பொது பட்ஜெட் என்பதை தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் வரவேற்று அதுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக மற்றும் திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மத்திய பொது பட்ஜெட்டுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களும் மாநிலத்துடைய நலனாக சில திட்டங்களை முன்னிறுத்தி எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்த்து விட்டதாகவும் இந்த முறையும் தமிழ்நாடு மத்திய பொது பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி தனது கண்டனத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.